வணக்கம் மாணவர்களே. போன வகுப்பில் கண்மணிய கண்ணுரங்களை சிந்தனை வினா வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி உரைநடையில் தமிழர் பெருவிழா அப்படின்ற உரைநடையில் உள்ள குருவினா வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை ஆகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஆண்டோர் மொழிக்கு ஏற்ப வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்வதற்காகவே போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. செகண்ட் ஒன், உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர்? உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அடுத்து சிறுவினா கவனிச்சுக்கோங்க. காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர்? மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். தேர்ட் பாயிண்ட், குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை போக்குவர். ஃபோர்த் ஒன், பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். ஃபிஃப்த் ஒன், விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். அடுத்து சிந்தனை வினா வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. பொங்கல் விழாவின் போது உங்கள் ஊரில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீர்கள்? ஃபர்ஸ்ட் ஒன், கோலப் போட்டி. செகண்ட் ஒன், சைக்கிள் ஓட்டும் போட்டி. தேர்ட் ஒன், ஓட்டப்பந்தயம். ஃபோர்த் ஒன், கயிறு இழுத்தல் போட்டி. ஃபிஃப்த் ஒன், இசை நாற்காலி போட்டி. சிக்ஸ்த் ஒன், கபடி போட்டி. செவன்த் ஒன், கலை நிகழ்ச்சி போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை பொங்கல் விழாவின் போது ஏற்பாடு செய்வேன். செகண்ட் ஒன், காணும் பொங்கல் எவ்வாறு மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கிறது? ஆன்சர், காணும் பொங்கல் அன்று உறவினர் நண்பர்களை கண்டு மகிழ்வுறுவர். பெரியோர்களிடம் ஆசி பெற்று வருவர். காணும் பொங்கல் அன்று ஆயிரக்கணக்கானோர் ஒன்று சேர்ந்து விளையாடுவர். ஜாதி வேற்றுமையின்றி பல்வேறு கொண்டாட்டங்களில் பங்கேற்று மகிழ்வர். ஆற்றங்கரை, கடற்கரை மற்றும் சுற்றுலா தலங்களில் மக்கள் குடும்பத்தினருடன் கூடி மகிழ்வதால் காணும் பொங்கல் மக்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்க்கிறது. நன்றி.